ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த விசுவாச வாழ்க்கையில பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அந்த காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியம் நடப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். அதே 50வது அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விசை வாசிக்க போகிறோம். 50வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமென். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிடாமல். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இரண்டாவதாக ஆண்டவர் இந்த எவியருக்கு என்ன ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, முதலாவதாக அந்த வார்த்தையை நீ ஏத்துக்காத, அந்த வார்த்தையை உன் காதுகளுக்குள்ள நீ கொண்டு போகாத, அந்த வார்த்தைக்கு நீ ஜீவன் கொடுக்காத, அந்த வார்த்தையை நீ நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் விசுவாசம் உள்ளவனா இரு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்போ ஒரு விசுவாசத்தை நீ துவங்கி இருக்கல்ல, அந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன் விசுவாசத்தை தொடர்ந்து ஓடு, உன் விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில். உன்னுடைய விசுவாசத்தை நிறுத்துறதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை இதோட குறைத்து போடுவதற்கு, இதுக்கு மேல நீங்க நம்பவே கூடாதுன்ற அளவிற்கு ஒரு செய்தி உங்களை தேடி வருது, ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வருது, ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருது, ஒரு போராட்டத்தை சத்துருவம் அனுமதிக்கிறான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும், உன் தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க இரண்டாவதாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, இந்த விசுவாசத்தை பாதி வழியில விட்டுட்டு போக கூடாது, இடையில விட்டுட்டு போக கூடாது, யாரோ சொல்றாங்கன்றதுக்காக விட்டுட்டு போக கூடாது, இல்லைன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாசத்தை துவங்கினவங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஆனால் பாதி வழியிலே இந்த விசுவாசத்தை விடும்படியாய் சத்துரு பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ நம்பின விசுவாசத்தில் நீ உறுதியா நில், பாதியில விட்டுட்டு நீ போக கூடாது. இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில், இந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து ஓடு. நிச்சயம் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நிற்கிறதற்கு சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்துல நான் நிற்பேன்னு நீங்க சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு, நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்புறதற்கு கர்த்தர் சொல்றார், நீ மட்டும்தான் மகளே இருக்கிற, மகனே நீ மட்டும்தான் இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு புரியாது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, சொந்தக்காரங்களுக்கு புரியாது. ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். நீங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், நீங்க ஒருத்தர் ஆமென் சொன்னா போதும், அந்த காரியத்தை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. எடுத்த தீர்மானத்துல நாங்க நிக்கணும் ஆண்டவரே. நாங்க கடைசி வரையிலையும் இந்த விசுவாசத்துல ஓடணும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்துல பாதி வழியில நிற்க கூடாதப்பா. நீங்க பலன் தாருங்க ஆண்டவரே. உங்க பலத்தால நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இயேசுபாட்ட ஒரு கிருபையோட கேட்கலாம். இந்த விசுவாசத்தை சுதறடிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. இந்த விசுவாசத்தை விட்டு பாதி வழியில ஓடுறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஹalleluya ஹalleluya. எப்படி ஆகிலும் உங்களை இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதுக்கு சத்துரு களைகளை விதைச்சிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் எவீரோ பார்த்து சொன்னது மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு. நீ ஆரம்பிச்ச அந்த விசுவாசத்தை நீ தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. ஹalleluya ஆமென். யாருமே சொல்லாம தான் அந்த விசுவாசம் யவீருக்குள்ள வந்துச்சு. யவீருடைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் மரண அவஸ்தையில இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு ஃபெய்த் உண்டாயிருச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அத்தனை பேரும் அந்த பிள்ளையினுடைய மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர், நான் எதுக்கும் போய் ஆண்டவரை நான் பார்த்துட்டு வரேன், ஆண்டவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவராத்தான் அந்த விசுவாச வார்த்தைக்கு தன்னை உற்சாகப்படுத்தி தன்னை பலப்படுத்திட்டு அவரே முன்னாடி அந்த விசுவாசத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் யவீரு மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் எல்லாருமே அந்த காரியத்தினுடைய ஆபத்தை தான் எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே நடக்காதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாருமே எப்ப அதை முடிச்சு போடலாம், எப்ப அடக்கம் பண்ணலாம், எப்ப மேலதாளத்தை வாசிக்கலான்னு தான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க ஒருத்தருக்குள்ள மட்டும் பற்றி எரிந்த அந்த விசுவாசம் அப்படின்ற தீ அப்படியே உங்களை உந்தி தள்ளி உங்களை ஜெபிக்க வச்சு உபவாசம் இருக்க வச்சு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சு. ஆண்டவருடைய பக்கம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்துருச்சு. ஆண்டவரும் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தமான வசனத்தை கர்த்தரும் உங்களுக்கு தந்துட்டாரு. உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு நிறைய பேருடைய சாட்சியையும் மேகம் போன்ற திரளான சாட்சியையும் ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஆனா இப்போ அந்த நீங்க எந்த இடத்திலிருந்து விசுவாசத்தோட எழும்பினீங்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி, ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி, நடக்காது என்கிற ஒரு செய்தி, முடிஞ்சிருச்சுன்ற ஒரு செய்தி, இனி பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு செய்தி உங்களுக்கு நேராக வந்து மனசு உடைஞ்சு போய் அப்படியே பேக் அடிச்சிடலாமா, பின்னாடி போயிடலாமா, ஜெபம் பண்றதை விட்டுறலாமா, சரி நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். அது உங்களுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய கடனுக்காக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்துல கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலைமை இருக்கலாம், விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை கர்த்தர் துவங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு காரணம் இல்ல உன் விசுவாசத்துல நீ தொடர்ந்து ஓடணும், உங்க ஃபெய்த்ல நீங்க தொடர்ந்து ஓடணும். என்ன நடந்தாலும், என்ன செய்தியை கேட்டாலும், ஆமேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களை முன்குறித்தவர் அவர் கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார். அது நடக்கும். ஆரம்பத்திலே சொன்னது போல 22 வருடம் தாண்டி யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே ஆசீர்வதிப்பாரே, ஆனால் உங்களுக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள். ஹalleluya.